ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டாங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். எங்க வீட்டில் இருக்கிற வேலுக்கும் முருகரோட விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க விரதத்தை எப்படி முடிக்கணும், சூரசம்ஹாரம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி விரதத்தை நிறைவு செய்யணும், அதே மாதிரி 48 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாள் விரதம் இருக்கிறவங்க என்னைக்கு விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்கள்ல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம். இது தீபாவளி முடிஞ்சுதான் இந்த விரதம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 7 நாள் வரும் இந்த விரதம். சில பேர் 6 நாள் கடைபிடிப்பாங்க. ஆனா முறையா கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாட்கள். சூரசம்ஹாரம் வந்து 6வது நாள் வரும். மறுநாள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நம்ம விரதத்தை முறையா முடிக்கணும். அதுதான் சரியான விரத முறைன்னு சொல்றாங்க. 7 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான், சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சில பேர் காலையிலேயே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையிலே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு பூ போட்டுட்டு சாமிக்கு என்ன முடியுமோ உங்களால முடிஞ்சதை நீங்க நைவேத்தியமா வச்சு படைக்கலாம். படைச்சிட்டு உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு சூரசம்ஹாரம் நடக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு நீங்க தயிர் சாதம் அப்படி இல்லைன்னா இளநீர், பானகம் ஏதாவது ஒரு பொருளை வச்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். உங்களால முடியும் அப்படின்னா 6 வகையான கலவை சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா 6 வகையான பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். சக்கரை பொங்கல், பால் பாயாசம் உங்களால என்ன முடியுமோ அதை நைவேத்தியமா வச்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் திருக்கல்யாணம் அன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம். முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா கல்யாண விருந்து சமையல் போடணும். வீட்டுல வந்து வடை பாயாசம்லாம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். உங்களால வடை பாயசம்லாம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பால் பாயாசம் இல்லைன்னா பயிறு பாயாசம் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி நீங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சக்கரை பொங்கல் கூட பண்ணி நீங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்ப எப்படி விரதம் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்ப வெற்றிலை தீபம் எப்ப போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் 6 நாள் போடுவாங்க, சில பேர் 7 நாள் போடுவாங்க. ஆனா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு தாராளமா போடலாம். செவ்வாய் ஹோரையில போடுங்க. 6 to 7 போடுங்க. அப்படி இல்லைன்னா மதியானம் 1 to 2 போடுங்க. இல்லைன்னா நைட்டு 8 to 9 போடுங்க. செவ்வாய் ஹோரையில போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிலம் வாங்கணும், வீடு வாசல் வாங்கணும், தொழில் முன்னேற்றம் அடையணும், திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தொடர் வேண்டுதலாவே இதை போட்டுட்டு வாங்க. 5 வாரம், 7 வாரம், 9 வாரம், 21 வாரம் இப்படின்னு போட்டுட்டு வாங்க. வீட்டில் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன், ஒரு வாரம் என்னால் போட முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க கோயிலுக்கு போயிருந்தா கோயிலுக்கு கூட போய் போட்டு அந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வேளை போட்டா போதும். காலையில போட்டீங்கன்னா சாயங்காலம் போட வேணாம், இல்லை சாயங்காலம் போட்டீங்கன்னா காலையில போட வேணாம். ஆனா வந்து தொடர்ந்து ஒரு பொழுதாவே போட்டுட்டு வாங்க. இப்போ ஈவினிங் போட்டீங்கன்னா தொடர்ந்து ஈவினிங்காவே போட்டுட்டு வாங்க. இல்ல காலையில போட்டீங்கன்னா தொடர்ந்து காலையில போடுங்க. மத்தியானம் போட்டீங்கன்னா தொடர்ந்து மத்தியானம் போடுங்க. ஒரு வேளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நினைச்சது நடக்கும். வெற்றிலை தீபம் போடும்போது 6 அகல் விளக்குலையும் நெய் தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா 6 வெத்தலை வச்சு ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம். உங்க விருப்பங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷட்கோண கோல தீபம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்க, 7 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து இந்த கோலத்துல ஒவ்வொரு அகல் விளக்கா வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. முதல் நாள் முதல் விளக்கு, 2வது நாள் 2வது விளக்கு. நான் வந்து அப்படிதான் வந்து விரதம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு கூட சூரசம்ஹாரம் அன்னைக்கு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட ஷட்கோணம் போட்டு 6 அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு காலையிலயும் நீங்க போடலாம், ஈவினிங்கும் போடலாம். ஷட்கோண கோலம் போட்டுட்டு சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு 6 வெத்தலை வச்சுட்டு அது மேல அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் போடலாம். இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் 6வது நாள், அதனால 6 தீபம் வச்சுட்டேன். சரவணபவ அப்படிங்கிற எழுத்துக்கள்ல 6 விளக்கு வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு 7வது விளக்க ஓமுங்கிற இடத்துல வைக்கலாம். அது உங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கடைசி 7 நாள் மட்டும் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விரதம் ஸ்டார்ட் பண்ணோம். 6 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க டே ஃபுல்லா பால் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நைட்டு வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த உணவை தான் நாங்க சாப்பிட்றது. ஸோ இப்படிதான் எங்க விரதத்தை நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சாமிக்கு வடை பாயசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காப்பு கட்டிட்டு விரதம் இருப்பாங்க. அதுவும் ஒரு வகையான விரதம். நான் வந்து எத்தனை வகையான விரதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க பதிவுல கொடுத்துருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. அடுத்தது இப்ப என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகமும் அதனோட பலன்களும் என்னென்னு பார்க்க போறோம். நாங்க வந்து எங்க வீட்டில் என்னென்ன அபிஷேகம் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். அபிஷேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அபிஷேகங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. நாங்க என்னென்ன எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பால், தயிர், தேன், நெய், பச்சரிசி மாவு, இளநீர், விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், வாசனை திரவியங்கள்,
திருச்செந்தூர் கடல் தண்ணி, அப்புறம் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம். ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோங்க. ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணும்போது தூய நீரால் தான் அபிஷேகம் பண்ணணும். தூய நீரால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லா காரியத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. பால் அபிஷேகம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் அபிஷேகம் குழந்தை பேறு பாக்கியம் கிடைக்கும். தேனால் அபிஷேகம் பண்ணும்போது இனிய குரல் வளம் கிடைக்கும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செல்வம் பெருகும். நெய்யால் அபிஷேகம் செய்யும்போது நோய்கள் தீரும். பச்சரிசி மாவு அபிஷேகம் கடன் தொல்லைகள் நீங்கும். இளநீர் அபிஷேகம் ஆயுள் நீடிக்கும். விபூதி அபிஷேகம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், பாவங்கள் அழியும். சந்தன அபிஷேகம் செல்வம் உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மஞ்சள் அபிஷேகம் நோய்கள் தீரும், பாவங்கள் அழியும். பன்னீர் அபிஷேகம் புகழ் பெருகும். குங்கும அபிஷேகம் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 3 இல்லைனா 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். ஈவினிங் அபிஷேகம் பண்ணுங்கள், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஈவினிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மறுநாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்கள் தீப தூபம் காட்டணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்களும் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் 48 நாள் ஆரம்பித்து நல்ல முறையில் முடிக்க போகிறோம். ஸோ திருக்கல்யாணம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. சூரசம்ஹாரமும் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு சாமிக்கு தயிர் சாதம் படைச்சிட்டு மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு கல்யாண விருந்து வச்சுட்டு தான் நாங்கள் விரதத்தை முடிப்போம். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வேண்டிப்பேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். கடவுளோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். சஷ்டி விரதம் சத்தியமான ஒரு விரதம். சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நாங்கள் எங்கள் லைஃப்பில் அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 6 நாளுமே காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே ஷட்கோணம் போட்டுட்டு சரவணபவ அப்படிங்கிற எழுத்துக்களில் தீபம் வச்சுட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி 6வது நாள் சூரசம்ஹாரம். ஸோ 6 தீபம் வச்சுட்டேன். நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு 7வது தீபமும் வச்சுருவேன். காலையில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு தான் எங்களோட விரதத்தை முடிப்போம். கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் விரதம் இருங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு விரதம் இருக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் விரதம் இருங்க. முருகருக்கு விரதம் இருக்கும்போது முருகனை மட்டும் நினச்சி பாராயணம் பண்ணுங்க. முருகரோட பாடல்கள் நிறைய இருக்குது. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, குமாரஸ்தவம், இப்படி முருகரோட பாடல்கள் நிறையா இருக்குது. அதை மட்டும் பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவருக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்கள் முருகரை கும்பிட ஆரம்பித்தாலே போதும், வாழ்க்கையில் ஒரு படி மேலே போவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.